ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களுக்கு சவுண்ட் பிரசாத் சேனல். இன்றைக்கி வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலே புரோட்டா போட போகிறேங்க. புரோட்டா தான் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி அதை பற்றி வீடியோ தான். புரோட்டா செய்யணுமா, அச்சோ அதுக்கு மாஸ்டர் தேவை அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. இதை நம்ம கரெக்டான பக்குவத்தில் நம்ம மாவெல்லாம் நம்ம பிசைஞ்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற எல்லோரும் புரோட்டா மாஸ்டர் தாங்க. நம்மளே வீட்டிலே வந்து புரோட்டா செஞ்சுக்கலாம். கடையில் போய் சாப்பிடணும் அவசியம் இல்லை. ஏன்னா புரோட்டா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக தாங்க எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம வீடியோவில் போயிட்டு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போது புரோட்டாவுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ மைதா மாவு வாங்கியிருக்கிறேன். அதுக்கு சர்க்கரை, பால் கொஞ்சம் வச்சுருக்கேன். பால் வந்து தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். உப்பு தேவையான அளவு, பால். எதுக்காக பால் ஊற்றுறீங்க? பால் கொஞ்சம் போட்டோம்னா பொருட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். பாலும் போடாமையும் நம்ம பண்ணலாம். நம்ம வீட்டில் போடுறதுனால நான் கொஞ்சம் பால் போடுறேன். சர்க்கரை எதுக்காக போட்டீங்க? சர்க்கரை போட்டோம்னா பொருட்டா வந்து நம்ம ஒரு போடுறோம். அந்த கலர் கொடுக்குறதுக்காகயா? தேவையான அளவு தண்ணி. பால் நீங்கள் பாலே ஊற்றிக்கிறதுனாலும் ஊற்றிக்கலாம். நாங்கள் பால் கம்மியாக தான் ஊற்றிருக்கிறோம். சும்மா ஒரு 1/2 டம்ளர் பால் தான் ஊற்றிருக்கோம். காய்ச்சி லைட்டாக சூடு பண்ணி ஊற்றிருக்கிறோம். பச்சை ஊற்றலாமா? நாங்களாம் லைட்டாக சூடு பண்ணிக்கிட்டோம். பச்சை ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம். இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ மாவு எடுத்துருக்குறோம். சரிங்களா? இது 1 கிலோ மாவில் எத்தனை புரோட்டா வரும் கொஞ்சம் கரெக்டாக சொல்லுங்கள். ஒரு 1 கிலோ புரோட்டா மாவு எடுத்துருக்கிறேன். வீட்டில் போடுறதுனால ஒரு 25 to 30 அவ்வளோதான் வருமா? சரி, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? நம்ம சைஸ் பொறுத்து போடுறேன். நான் வீட்டில் போடுறதுனால பெரிய சைஸாக போட்டால் ஒரு 20 வரும். சின்ன சைஸாக போட்டால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த உப்பு சர்க்கரைலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கை வச்சு கலக்கிக்கிறாங்க. இது மேரேஜ் ஆனதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் நிறைய புரோட்டா போட்டிருக்காரு. இதான் ஃபஸ்ட் டைம் வீட்டில் எங்களுக்காக புரோட்டா செஞ்சு தரப்போகிறாங்க. அதை நீங்களும் சாப்பிடணும், நீங்களும் பார்க்கணும், செஞ்சு சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். என்னென்ன பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ 1 கிலோ மாவுக்கு தான் இது இந்த மெஷர்மெண்ட்டு. சரிங்களா? நீங்கள் 1/2 கிலோ மாவுக்கு போடணும் அப்படின்னா எவ்வளோ மெஷர்மெண்ட்டுங்கிறத நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க. தண்ணிலாம் கொஞ்சம் பார்த்து ஊற்றிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1/2 கிலோ மாவு போடுறாங்க. இப்போ 1 கிலோ மாவு போட்டு இது என்ன பண்ணுங்க? இப்போ நல்லா பண்ணிடணுமா? ஆயிலில் ஊற்றுறனாவா? வெறும் சர்க்கரை, பால், உப்பு, தண்ணி வந்து தேவைப்பட போட்டுக்கணுமா இல்லை எப்படி? இப்போ எவ்வளோ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருப்பீங்களா? இப்போ பால் ஊற்றுனீங்களே 2.5 கிளாஸ் தண்ணியா? பார்த்துங்க, மெஷர்மெண்ட்டு தான் அதில் முக்கியம். 2.5 கிளாஸ் டம்ளர் தண்ணி. அது டம்ளர் அளவு சொல்லணும். நல்லா பிசைஞ்சிக்கணுமா? வந்து அது குடிப்படாமல் கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா பிசைஞ்சிக்கணும். அப்பப்போ தண்ணி தெளிச்சு உளுந்துக்கு எப்படி நம்ம தெளிச்சு இருக்குமோ அந்த மாதிரி சப்பாத்திக்கு புரோட்டாக்கு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டா மாஸ்டர், சப்பாத்தி மாஸ்டர், பூரி மாஸ்டர், தோசை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட்டு. இதே மாதிரி வீடியோஸ் வந்து இனிமேல் அடிக்கடி வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து போடுறோம். நெக்ஸ்ட் சப்பாத்தி போட்டு தரீங்களா? நல்ல மாவு வந்து பிசைஞ்சிக்கணும். போகிறேன்னா என் பசங்க வந்து பட்டா போட்டாங்க.
நாங்கள் ரொம்ப நாளாக கேட்குறோம் இன்னைக்கு தாங்க அதுக்கு விடுவு வேலை வந்திருக்கு. ரொம்ப நாளாக இருக்குது. அது பிளேஸ் வந்து இங்கே வந்து வீசுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடம் பிளேஸ் பார்த்தா அப்படிங்கிறதுக்காக நாங்கள் போடவே இல்லை. இன்றைக்கி எல்லாமே இங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாமே ஓரம் கட்டிட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு வச்சுருக்கேன். இன்னைக்கு இல்லை இது போதுமா, அந்த பிளேஸ் போதுமான்னு கேட்டேன். ஓகே அப்படின்னாங்க. சரின்னு நீங்கள் கொஞ்சமாக போட சொல்லியிருக்கேன். நம்ம எந்த அளவுக்கு மாவு பேசுகிறோமோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புரோட்டா வந்து நல்லா சாஃப்டாகவும் கரெக்டாக அது லேயர் வரும். கரெக்டாக தண்ணி போதும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவர் தண்ணி ஊற்றலை, லைட்டாக ஒரே ஒரு டைம் ஊற்றுதான் இந்த மாதிரி இருக்கணும். அந்த தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்காது. ஒருவேளை ரொம்ப குழம்புன்னு நீங்கள் நம்ம மாவு ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக மாவு ஆட் பண்ணிக்கலாங்க. ஏன் ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா மாவு இது புரோட்டா அந்த பக்குவம் வராது. இது கரெக்டான ஸ்டேஜ். ஆனால் இந்த மாவு பிணையிறது தான் இருக்குது, அதுதான் மெயின். நல்லா ஊறணும். ஆமாம், மாவு நல்லா பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour ஒரு 1.5 மணி நேரம் ஓகே தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஆயில் சேர்த்துக்கலாம். அதையும் பார்த்தீங்க இதில் கொஞ்சம் கூட ஆயில் ஒரு 2 டம்ளர் ஊற்றுனது தண்ணி, அவ்வளோதான். தண்ணி பால் ரெண்டுமே சேர்ந்து 2 டம்ளர் 2 to 2 டம்ளர். பால் ஊற்றி ஆகணுமா அப்படின்னா அது நம்மளோட விருப்பம் தாங்க. வேணும்னா ஊற்றிக்கலாம், இல்லை அப்படின்னா தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆமாம், நாங்கள் சரி கொஞ்சம் அந்த மாவு வந்து சாஃப்டாக இருக்கும், கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நாங்கள் பால் ஊற்றிருக்கிறோம். மாவு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெஸ்ட்டாச்சு. இது மாவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour ஊறணுமாங்க. மாவு வந்து பார்த்தீங்கன்னா 1 hour ஊறணுமா. இந்த மாவோட பாருங்கள் எப்படி தெரியுங்களா, இந்த மாதிரி அவ்வளோ நம்ம வேறு எதுவுமே போட பண்ணோம்னா 1 hour இந்த மாவு ஊறணும். இந்த மாதிரி மாவு 1 hour ஊறினதுக்கப்புறம் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது இப்படி பார்க்கலாம். மாவு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா 1 hour நல்லா ஊறிடுச்சு. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு பசங்க வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்காரு. அந்த வீடு எடுக்கணும் அப்படின்னு திருப்பி எடுக்க வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாவு மறுபடியும் என்ன பண்ணணும், இப்போ பீடா பண்ணுமா மாவு வந்து இப்போ என்ன பண்ணணும் சொல்லுங்கள். கேக் வெட்டுற மாதிரி வச்சுங்க. இப்படி இந்த மாதிரி காளான் எப்படி வேணும் மேலே அந்த கொடை மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி வச்சுக்கலாம். அது எப்படி பிடிக்கும் நல்லா கொஞ்சம் கீழே காமிங்க கேமராவில். உங்களால் இப்படி உருண்டை பிடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் பூரிக்கு மாவு கட் பண்ணுறீங்களா இந்த மாதிரி கூட கட் பண்ணிக்கலாம். இப்படி வந்து நான் விளக்கம் கொடுக்குறேன். ஓகே, மாவு வச்சுக்கிட்டேன், அதெல்லாம் பிசைஞ்சுக்கிட்டேன். இந்த கேமராவிலே கையை கொண்டு வாங்க. இப்போ மறுபடியும் அது எப்படின்னு சொல்லிட்டு அந்த கை எந்த பொசிஷன் கொண்டு போறீங்கன்னு காமிங்க. இந்த அழகா கேக் வெட்டுற மாதிரி வெட்டிங்க. பாருங்க இப்படி பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்ம வீட்டில் கொஞ்சம் வேகமாக பேசுங்க. சில பேருக்கு வந்து உருண்டை வராது அப்படிலாம் கிடையாது. நம்ம அப்படி வரலன்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு உருண்டை இப்படி மாலிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி உருண்டை வந்துடும். ஓகேங்களா? இதுதான் இப்போ 5 புரோட்டா ரெடி. இது வந்து நீங்கள் அவர் வந்து கையில் ஒரு உருண்டை பிடிச்சால அந்த மாதிரி மெத்தட் வரல அப்படின்னா இந்த மெத்தடு அதுக்காக சரிங்களா. ஏன்னா நான் கையில் இது வந்து பார்த்தீங்கன்னா இவரோட மெத்தடு. என் மெத்தட் வந்து கை தான் செட். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 15 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண நாட்டுக்கெலாம் போயிருந்தாங்க. இவர் வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணார். அது வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டா, சப்பாத்தி, தோசை, பூரி, இட்லி இதெல்லாம் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு. அதனால் இது வந்து இவரோட மெத்தடு இப்படி உருண்டை பிடிக்கிறது. உங்களுக்கு இந்த உருண்டை வரல அப்படின்னா அவர் இதுக்கு முன்னாடி சொன்னால அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி சப்பாத்திக்கு பிசைக்கிற மாதிரி பிசைக்கலாம். ஓகேங்களா? மாவு எல்லாம் உருண்டெல்லாம் பிடிச்சி எத்தனை வந்துச்சு? 1 கிலோக்கு எத்தனை உருண்டை வந்துச்சு? நான் பெருசாக போட்டுருக்கேன் வீடியோ. இது 2 3 ஆளுக்கு 3 கடை சாப்பிட்டு வரைக்கும் 3 ஆயிடும். இல்லை எத்தனை வந்துச்சு நமக்கு வந்து எவ்வளோ வந்துச்சுன்னு கேட்குறேன். இப்போ நான் பார்க்குறேன். ஆயில் போடணும், ஆயில் லைட்டாக போட்டு தரணும். அப்போ தான் நம்ம வீடியோ ஒட்டாமல் இருக்கும். இந்த உருண்டை பிடிச்சிட்டு ஒரு 2 இந்த ஸ்பூனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்காங்க. ஆயில் வந்து எந்த வேணாலும் ஆப்ஷன் தானே, இல்லை இதாக ஊற்றணும் அப்படின்னா இருக்கா? ஆமாம், ஆயில் ஊற்றணும். ஆயில் ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் என்ன ஆயில் ஊற்றணும் அப்படின்னு கேட்குறேன். பாமாயில் ஊற்றலாம். போடலாம். ஆயில் எந்த ஆயில் வேணாம், நம்ம கோயில் வேணாலும் பாமாயில் நம்மளுக்கு பிடிச்ச நம்ம வீட்டில் என்ன ஆயில் யூஸ் பண்ணுவோம் சமைக்க நல்ல ஊற்றிடலாம். தேங்காய் நல்லெண்ணெய் ஊற்றிடக்கூடாது. பாமாயில் ஏன்னா அது ஊற்றினீங்கன்னா தேங்காய் வடை வரும். வேறு ஒன்று இப்போ அதை எண்ணெய் ஊற்றி லைட்டாக ஒரு கட்டி 2 4 6 8 10 12 16 20 பீடா 20 பரோட்டா வரும். இது வந்து பெரிய பரோட்டா தான் வருங்க. சின்னதில் சின்னதாக பண்ணீங்கன்னா 5 எக்ஸ்ட்ரா வரும். லேட் ஆகும் அப்படின்னால நாங்கள் வந்து பெருசாக பண்ணிடுறோம். இப்போ என்ன பண்ணி இது என்ன இது ஒண்ணுமா? இல்லை அவ்வளோதான். இப்போ நான் வந்து என்ன பண்ணி வீடா பிடிக்க போறீங்க? வீடா பிடிச்சிட்டோம். பிடிச்சாச்சா? வீசணுமா? வீசுறோம். இப்போ வீச போறாரு, வாங்க எப்படி வீசுறாருன்னு பார்க்கலாம். இப்போ நான் பூரி கட்டி வச்சு என்ன பண்ண போறீங்க? எடுத்துருக்கேன். இப்படி ஒரு கொஞ்சம் சத்தமா பேசுங்கப்பா. அப்படி இப்படி ஒரு தேய்ச்சி வைக்கணும். ஓகேங்களா? தேய்ச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் அது ஏன்னா 2 நிமிஷம் ஊறணும். இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுக்கிறாங்க. இதுக்கு வந்து நாங்கள் வீட்டில் அதுக்கு தனியாக கலலாம் இல்லைங்க. வீட்டில் நம்ம செல்ஃப் இருக்குல்ல அதிலே தான் வச்சு தேய்ச்சிக்கிறோம்.
அதுக்கு மாவுளம் போடணுமா? அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. நான் எப்படி வீசுறது மட்டும் பாருங்கள். நீங்கள் அந்த மாதிரி வைக்கும்போது ஒன்று மேலே ஒன்று ஒட்டாதா? அதுதான் ஆயில் போடுறேன். கொஞ்சம் சத்தமாக பேசுங்க, அப்போ தான் புரியும். ஆயில் போடலன்னா ஒட்டும், ஆயில் போடுறதுனால ஒட்டாது. இது யார் வேணாலும் இப்போ செய்யலாம் வீட்டில். யார் வேணாலும் நம்ம செய்யலாம். மாஸ்டர் தான் வேணும் அப்படின்லாம் இல்லை. ஆமாம், சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, இல்லை பன்னீர் பட்டன் மசாலா எது வேணாலும் வச்சு நம்ம எது வேணுமோ நமக்கு பரோட்டா தேவை வச்சு செஞ்சுக்கலாம். இல்லை காயெல்லாம் போட்டு வெஜிடபிள் குருமா மாதிரி காயெல்லாம் போட்டு அதை பண்ணலாம். இப்போ என்ன பண்ண போகிறீங்க? இப்போ வந்து இப்படி இருக்குது, எல்லாரும் பாருங்கள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இருக்குது. நான் இப்போ வீச போகிறேன். ஆயில் எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா சத்தம். சரி, நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்ல நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து கையில் எடுத்து அந்த மாவில் தேய்ச்சிக்கிறாரு. நீங்கள் சொல்லுங்கள், சொல்ல நான் சொல்லிக்கிறேன். ஒரு நிமிஷம் வரேன். தேய்ச்சிக்கிட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க? இந்த வீசுறது மெத்தட் தான் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் எப்படி ஈஸியாக சொல்லிவிடுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ரைட் கை வைங்க. ரைட் கை மேலேயும் லெஃப்ட் கை வந்து கீழேயும் வைக்கணும். அப்படியே இப்படி ஒரு திருப்பு, துணி துவைக்கிற மாதிரி இப்படி ஒரு திருப்பு, அப்படி ஒரு திருப்பு, அப்படி ஒரு திருப்பு, அப்படியே இந்த மாதிரி துணியை எப்படி திருப்பி துவைப்பீங்களோ இந்த புரோட்டா தேய்க்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் மனசில் நினச்சிக்கங்க, அவங்க மேலே குழம்பு இருந்துச்சுன்னா அந்த இதை போட்டு அவங்க எப்படி நீங்கள் அடிக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் புரோட்டாவில் போட்டு அடிச்சுக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி அவ்வளோதான். கீழே 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 வைங்க, கீழே வைங்க. அந்த மாதிரி வச்சுட்டு இப்படி சுற்றிக்கணும். அடுத்தபடி சுற்றும் போது கொஞ்சம் காமிங்க. நீங்கள் சுற்றும் போது மேலே கை வச்சுட்டீங்க. இன்னொரு வாட்டி திருப்பறதை காமிங்க. அந்த மாதிரி துவைக்க. இந்த மாவு வந்து பார்த்தீங்கன்னா தேய்க்கிறது பிசைகிறதுலையும் அந்த இது பேர் வீசுறதா, புரோட்டா வீசுறது தாங்க மெத்தட் இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி இப்படி ஒரு அப்படி ஒரு தேய்ச்சி ஃபஸ்ட்டு தேவைட்டுங்க. இப்போ இருக்கிற எல்லா மாவும் தேய்ச்சிக்கிறாரு. ஏன்னா கொஞ்சம் டக்கு டக்குன்னு அந்த வீசுறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. அதுக்காக எல்லாத்தையும் தேய்ச்சிக்கிட்டா ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தேய்ச்சி வச்சுக்கிறாரு. நான் பிளேஸ் சின்னதாக தான் இருக்குது, அந்த பாத்திரத்தை எடுத்து கீழே வச்சுக்கலாம். அதுக்காக தான் எதாவது தேய்ச்சிக்கிட்டோம். எல்லா மாவையும் வந்து பார்த்திங்கன்னா தேய்ச்சி வச்சுட்டாங்க. கொஞ்சம் நல்லா தெரிகிற மாதிரி கொஞ்சம் பொறுமையாக அதை வீசிக்காமிங்க. ஆல்ரெடி ஒன்று அங்கே ரெடியாக இருக்குது. இப்போது எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து தேய்ச்சிக்கணும். இப்படி ஒன்று அப்படி ஒன்று. ரைட் கை மேலே லெஃப்ட் கை கீழே, ரைட் கை மேலே லெஃப்ட் கை கீழே. ஓகேங்களா? அப்படி மாற்றி இப்படி பிடிச்சிட்டு கை ரொட்டேட் பண்ண, அந்த ரொட்டேட் பண்ணுறதை கொஞ்சம் காமிங்க. சரி, இதில் வேணா அடுத்ததில் காமிங்க. அதை வீசிட்டு கை ரொட்டேட் பண்ணுங்க. அவ்வளோதான். ஒரே இடத்துல ஒரு பிடிச்சிருக்கல, அந்த நீங்கள் கை மாற்றும் போது கொஞ்சம் காமிங்க. ரெண்டாவது போட்டா ரெடி. இது வீசுங்களா கரெக்டாக? அடுத்த போட்டா அது வீடா இருக்குது. அது என்ன இருக்குது? அதுக்கு என்ன சொல்லுவோம்? பேசிங் ரோலா? இது வெயிட் இப்போ தேய்ச்சிட்டு அடுத்த சைடு பிடிக்கும் போது பிடிங்க.
நாளைக்கு பார்க்குறது அதாவது தோசையோட முட்டு இதில் எதாவது இருக்கும் அந்த மாதிரி அழகாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கையில் ஆயில் அப்ளை பண்ணி மேலே வைக்க இது இருக்காங்க தண்ணி போடும்போது எல்லாருக்கும் மாவு அவ்வளோதானா. இதுக்கப்புறம் நம்ம புரோட்டா போடலாம். இருக்கு கையில் தட்டலாம் இல்லை கட்டில் செய்யலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம புரோட்டா வாட்டிக்கலாம். அடுப்பை வச்சாச்சு. தோசைக்கல் நான் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் தோசை ஊற்றோம்னா அந்த கல் தான் நான்ஸ்டிக் தவா தான் எடுத்திருக்கேன். அதே நீங்கள் வச்சுக்கலாம். கல் நல்லா சூடாகட்டும். இப்போ வந்து புரோட்டா நம்ம வாட்ட போகிறோம். அதுதான் இது நான் வந்து வீட்டில் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா தோசை ஊற்றுற நான்ஸ்டிக் தவா தான். அதிலே தான் நாங்கள் இப்போ வந்து புரோட்டா வாட்ட போகிறோம். கல் நல்லா சூடாகட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கல் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அந்த இது புரோட்டாவுக்கு இந்த மாதிரி அமுத்தி கையிட்டு ப்ரெஷர் பண்ணிக்கணும். நான் கையில் தான் போடுவேன், அதனால் கையில் தட்டிவிடுவேன். உங்களுக்கு வந்து கட்டை வேணும், கட்டை தைச்சிக்கலாம். கட்டை தைச்சிக்கலாம். அவர் கட்டை தைச்சிக்கல கையிலே. அவ்வளோதான். போட்டாச்சு. இப்போ எண்ணெய் நல்லா விடணும். மசாலாவுக்கு வந்து எண்ணெய் நல்லா அதெல்லாம் வேகணும். அடுப்பு ஹையில் வச்சுக்கலாமா? ஓகே, அது ரெடி ஆகிட்டு அடுத்தது நீங்கள் ரெடி பண்ணுங்கள். பேசி வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்குல்ல. அடுத்தது என்னென்னா பாருங்கள் கையை வச்சு ஒரு ப்ரெஷர் பண்ணிவிட்டு சப்பாத்தி கடையில் இப்படி வருது. இப்படி ஒரு தேய் அவ்வளோதான். அது தேய்ச்சிட்டு இந்த கையில் ரவுண்டாக கொண்டு வந்துடும். அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சப்பாத்திக்கெலாம் தேய்க்கணும் அதே மாதிரி தான் மெத்தடு. ஆனால் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம இந்த வீசுறது தான். பீடா பிடிக்கிறது வீசுறது இதுதான் மெத்தடு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெந்துட்டுருக்கு. இது நீங்கள் எந்தளவுக்கு வேக்காடு நல்லா வேக வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். புரோட்டா ரெடி. புரோட்டா ரெடி. மீண்டும் எண்ணெய் ஊற்றிக்கிறாங்க. திருப்பி போட்டு இந்த மாதிரி லைட்டாக சைடெல்லாம் அமுத்திட்டுங்க. ஒரு கல் இருக்குது, தோசை கல். அது நம்ம போட்டோம்னா நல்லாயிருக்கும். இதில் நம்ம அந்த கல்லை நம்ம வாங்கலாம்னால வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு தான் நம்ம வந்து புரோட்டா செய்கிறோம். சூப்பர். வாவ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்கரை ஆட் பண்ணல. சக்கரை ஆட் பண்ணதுனாலையும் நல்ல மாவு ஊறினதுனாலையும் இந்த கமர் ஃப்ளேவர் கொடுத்துட்டு திரும்ப எண்ணெய் ஊற்றணுமா? திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிங்க. அப்புறம் நல்லா வேகும். அதுக்காகயா நீங்கள் எந்த அளவுக்கு கலர் கொடுத்து எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு புரோட்டா நல்லாயிருக்கும். நல்லா வேகணும். அதையும் பார்த்துக்கங்க. அதுதான் மெயின். நல்லா பூரி மாதிரி சப்பாத்தி மேலே உப்பி வருது. சூப்பராக வந்திருக்கு. நல்லா மொறு மொறுன்னு இங்கே பாருங்கள். ஓ, இந்த மாதிரி இருக்கணும். சரிங்களா? அவ்வளோ ஒரு புரோட்டா ரெடியா? இதை வந்து நம்ம அடுத்த ஒரு புரோட்டா ரெடி. இது கீழே வச்சுருக்காங்க. இடம் பிளேஸ் நீட்டாக தான் வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட் புரோட்டா ரெடி. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஹைலே தான் வச்சுருக்கேன். ஏன்னா நல்லா வேகணும். இப்போ இந்த புரோட்டா வந்து பாருங்கள். இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது. அட்ட 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 மதுரை புரோட்டா மாதிரி இருக்குப்பா. அவ்வளோதான். காமிங்க. ஓ சூப்பர். புரோட்டா ரெடி. அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்த புரோட்டா. அடுத்த புரோட்டாவும் ரெடி. இப்போ 3வது புரோட்டா ரெடி பண்ணுறாங்க. என்ன ஊற்றுங்க? இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் புரோட்டா தான். இது புரோட்டா எங்கள் வீட்டுக்காரே ரெடி பண்ணி போடுறாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டு ஸ்பெஷல் புரோட்டா சிக்கன் கிரேவி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது 3வது புரோட்டா. ஆல்ரெடி 2 புரோட்டா போட்டாச்சு. அந்த புரோட்டா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. எங்கங்க புரோட்டா காணா? ஆப்பர்ஸில் போட்டேன். என்னங்க சொல்கிறீங்க? புரோட்டா காணா? எங்கங்க புரோட்டா? இல்லைங்க சாப்பிட்டீங்களாங்க நீங்கள் புரோட்டாவை? என்னங்க இப்போ தானே இருந்துச்சு புரோட்டா? புரோட்டா அதுக்குள்ளே காணா? யார் எடுத்தது புரோட்டாவை? சோபா
நீ எப்படி எடுத்த புரோட்டாவை? இல்லை தெரியாம எடுத்து சாப்பிட்டு இருக்க புரோட்டாவை? ஓ என்ன சோபன் காக்கா தீட்டு வந்த மாதிரி தீட்டு வந்து சாப்பிட்டு இருக்க? நீ எப்படி எடுத்து அந்த புரோட்டாவை? நான் வந்து சரி விளையாட்டுக்கும் போது என்ன போட்டாவா சமைச்சிச்சு, போட்டாவா சிக்கன் குழம்பா தெரியல, உடனே எடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் பார்த்தா நானா இந்த தோசையா அப்படியே சாப்பிட்டேன். என்னடா தெரியாம புரோட்டா தீட்டு வந்து சாப்பிட்ற? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சூப்பராக்கா. கிரேவி குருமா குருமா எப்படி இருக்கு? எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் சொல்ல முடியும். இதை பிச்சு அப்படியே தொட்டு சாப்பிட்டா வா எப்படி சூப்பரா இருக்காங்க. நான் கொஞ்சம் பிச்சுக்கவா? இப்படி கொஞ்சம் புரோட்டா வந்து இப்படி செம்ம சூடு. வேற லெவல். செம்ம சூடு. சூப்பராக வந்துருக்குங்க. செம்மையாக வந்துருக்கு. அவ்வளோதாங்க. வீட்டில் நம்மளே புரோட்டா செஞ்சு சாப்பிட்லாம். கடையில் போக தேவையில்ல. கடையில் தான் வாங்கி சாப்பிடணும் அப்படிலாம் இல்லை. வீட்டிலே நம்மளே ஈஸியாக செஞ்சிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பருத்த புரோட்டா. இது வந்து நம்ம இது பண்ணோம் அதுக்காக. நல்ல புரோட்டா வேகணும். வேகிறது தான் இருக்குது மெத்தடு. புரோட்டா எப்படி 2 சைடும் நல்லா வெந்திருக்கணுமா இல்லை ஒரு சைடு இருந்தால் போதுமாங்க? ஒரு சைடு நல்லா ஃபுல்லாக கலராக வரணும். ஓகே. இன்னொரு சைடு வந்து அவ்வளோதான், அந்த சைடில் தான் இருக்கும் கலர். ஓகே. இப்போ அடுத்தது பாருங்க, நல்லா ஆயில் விட்டுருங்க. ஆயில் எல்லாம் விட்டிங்கன்னா சத்தம் புரோட்டா வந்து நல்லா நல்லா இருக்கும். அது நான் பாருங்கள் ஆயில் விட்டுட்டேன். போட்ட உடனே எப்படி திருப்பிக்கிறோம்? ஏன் திருப்புறோம் அப்படின்னா, ஏன் திருப்புறீங்க? வீட்டில் போடுற கல்லுனால நான் பார்த்தீங்கன்னா அதை திருப்பி விடுறேன். கொஞ்சம் ஒரு சைடு உள்ள வேகணும் அப்படின்னால நான் ஒரு கல் வாங்கணும். அடுத்த திருப்பி ஒரு கல் வாங்கிட்டு நான் உங்களுக்கு அதை சூப்பராக போட்டு காட்டுறேன். இப்போ இதில் இருந்த இதில் மட்டும் தான் பார்த்தேன். 5 புரோட்டா. இப்போ வந்து 5 புரோட்டா ரெடியாக இருக்குது. இப்போ வந்து அடிக்கிறாரு பாருங்கள். இந்த மாதிரி பண்ணால் தான் அது நல்லா பூ மாதிரி வரும். பண்ணுங்க. சூட்டோட பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அப்படி தானேங்க? ஆமாம், சூப்பர். இதுவும் துணி கும்புற மாதிரி தாங்க. ஃபர்ஸ்ட் உங்க துணி அடிக்கணும். இப்போ கும்புணும் பாருங்க. வாவ் சூப்பர். அப்படியே பொறுமையா இருங்க. இதுதான் நம்ம வந்து புரோட்டா இப்படி வரணும். சரிங்களா? இந்த மாதிரி லேயராக வந்தால் தான் புரோட்டா. இப்போ வச்சுட்டு திருப்பி மாற்றி கூட வச்சு வச்சலாம். கீழே உள்ளது சரியா இது படாமல் இருக்கும்ல, அதுக்காக. அவ்வளோதாங்க. நம்மளும் புரோட்டா சமைக்கலாங்க. புரோட்டா ரெடி. புரோட்டா எப்படி 2 சைடும் நல்லா வெந்திருக்கணுமா இல்லை ஒரு சைடு இருந்தால் போதுமாங்க? ஒரு சைடு நல்லா ஃபுல்லாக கலராக வரும். ஓகே. சத்தம் போட்ட உடனே எப்படி ஏன் திருப்புறீங்க? அவ்வளோதாங்க. ஈஸியான மெத்தடு தான். ரொம்ப சிம்பிள் தாங்க. நல்லா பக்குவமாக நம்ம அந்த புரோட்டா அந்த வீசுறதுலையும் மாவு பிணையிறதுலாம் நம்மளோட பக்குவம் இருக்குது. நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நம்மளே வீட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு முறை புரோட்டா செஞ்சு சாப்பிட்லாம். என்னென்ன இண்டிஷன் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணி பார்க்காம கண்டினியூவாக வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இவ்வளோ நேரம் பொறுமையாக
பொறுமையாக பார்த்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். சேனல் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்துக்கு பில் பண்ண தட்டிக்கங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பிடித்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஷார்ட்ஸ் வீடியோ நிறைய பிடிக்கும், ஷார்ட்ஸ் வீடியோ பண்ணுங்கள். டாடா பாய்.